அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற மிகவும் அற்புதமான ஒரு நாள். 6 1 ரூபாய் நாணயங்கள் போதும் எப்பேற்பட்ட வேண்டுதலும் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நீங்க நிறைய பேர் புக் பண்ணிருக்கீங்க. சோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் முடித்ததற்கு பிறகு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான நம்பர் இப்ப கொடுக்கறது இல்லைன்னு. டேட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆனதுனால தாங்க நம்பர் நம்ம இப்ப கொடுக்கறது இல்ல. சீக்கிரமே எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையுமே முடிச்சிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க அந்த நேரத்தில் நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல ஒரு சின்ன திருநாமம் இருக்குங்க. எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய திருநாமம் அது. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவானாலும் சரி, இந்த தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்தலாம். கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாள். மேலும் கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு உகந்தது. இந்த இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய அனைத்து விதமான வழிபாட்டிற்கும் கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேருகின்ற இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு பெரிய அளவுல எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க தவிர்த்திடுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கோரிக்கைகளை ஒரே நேரத்தில் நீங்க வைக்க வேண்டாம். குறிப்பாக சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, உடல் ரீதியான நோய்கள் குணமாகணும்னு இருக்கிறவங்க, திருமண தடையை ஃபேஸ் பண்றவங்க, தொழில், உத்தியோகம், வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கிறவங்க மற்றும் குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. இதை தாண்டி உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 6 1 ரூபாய் நாணயங்கள். எண் 6 நாளே அது முருகப்பெருமானுக்கு உரியது. 6 தாமரை மலர்களில் ஜோதி பிழம்பாக இருந்தவர், 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 6வதாக வரக்கூடிய சஷ்டி திதிக்கு உரியவர், 6 முகங்களை கொண்டவர், அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரர், ஷட்கோணம் அதாவது 6 கோணத்தை கொண்ட நட்சத்திர குறியீட்டை கொண்டவர், சரவண பவ எனும் சடாட்சர மந்திரத்தை பெற்றவர். இது போல எண் 6ற்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. அதனால தாங்க இந்த தாந்திரிகத்திலும் 6 1 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு சிவப்பு நிற துணி நமக்கு தேவை. இந்த 6 நாணயங்களையும் மூட்டை கட்டுவதற்கு ரெட் கலர் கிளாத் நீங்க எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற துணி கிடைக்காத பட்சத்துல மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிற துணியை கூட நீங்க பயன்படுத்தலாம். அல்லது வெள்ளை நிற துணியை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கொஞ்சம் நனைத்து நீங்க
பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறம் உரியது. ஸோ மேக்சிமம் நீங்க ரெட் கலர் துணியை யூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் நாள் முழுவதுமே நிறைவாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. சோ இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இப்ப எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காரலாம். மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல நீங்க உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய 6 1 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள வச்சு விரல்களால மூடிக்கணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில் ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 6 அந்த 6 1 rupees காயினை வச்சு நீங்க நல்லா இறுக்கமா முடிக்கோங்க. இப்ப முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கணும். உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் விரைவாக நடத்தி கொடுக்கணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கணும். அதற்கு பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க ஜபம் செய்யுங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே முழுமையான பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. சொல்ல வேண்டிய திருநாமம் ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த திருநாமம் இது. முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாம ஜபத்தை நம்ம செய்யணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொன்னாலே போதும். சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லி முடித்ததும் திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 6 1 ரூபாய் நாணயங்களையும் சிவப்பு நிற துணியில மூட்டை கட்டிக்கோங்க. அல்லது ஆல்ரெடி நம்ம பார்த்த கலர்கள்ல இருக்கக்கூடிய துணியில மூட்டை போல கட்டிக்கோங்க. ஒரே துணியில இந்த 6 நாணயங்களையும் வைத்து மூட்டை கட்டிக்கணும். வீட்டுல இந்த தாந்திரிகத்தை செய்யறவங்க மூட்டை கட்டியதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு பக்கத்துல வச்சிருங்க. முருகப்பெருமான் போட்டோ இல்லாதவங்க ஜஸ்ட் நீங்க விநாயகருக்கு பக்கத்துல வைங்க. சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல அல்லது வெளி இடங்கள்ல இந்த தாந்திரிகத்தை செய்யும் போது அந்த நாணயங்களை உங்க பாக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க அல்லது சேஃப்டியான ஒரு இடத்துல வைங்க. வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அந்த நாணயங்களை துணியில மூட்டை கட்டி நீங்க சுவாமி படத்திற்கு பக்கத்துல வச்சிருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த நாணயங்களை கட்டி வச்சிருக்கக்கூடிய மூட்டையை பிரிக்காமல் அப்படியே நீங்க கோவில் உண்டியல்ல செலுத்திடுங்க. ஆனால் முருகர் கோவில் உண்டியல்ல தாங்க செலுத்தணும். எந்த முருகர் கோவில் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த காணிக்கையை நீங்க செலுத்தணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க காணிக்கையை செலுத்தலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.